தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த 2ஆம் வார இந்த சனிக்கிழமையிலே தேவமாதாவுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் தேவமாதாவுடைய கிருபையும் உங்கள் இல்லத்திலே தங்குவதாக. இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே மீகா புத்தகத்திலிருந்து அருமையாக நமக்கு சொல்லப்படுகின்றது. உங்கள் பாவங்களை ஆழ்கடலிலே ஆண்டவர் தூக்கி போடுவார், உங்கள் தீச்செயலை மிதித்து போடுவார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் கனி உள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்குமே மீகா இறைவாக்கினர் கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே தவறுகளை செய்துவிட்டோம், குற்றங்களை புரிந்துவிட்டோம் என்றதிலே இருப்பதல்ல. மாறாக இந்த தவக்காலம் ஒரு புனித காலமாக, தூய காலமாக நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை ஆண்டவர் பொழிய காத்து கொண்டிருக்கின்றார். எப்போது தவற்றுக்காக நாம் மனமருந்தி மனம் திருந்தி அவரை நோக்கி நாம் வருகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே மீட்பு உண்டு என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த சனிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். தேவமாதா நம் ஒவ்வொருவருக்குமே பரிந்துரையாளராக, திருச்சபையை வழிநடத்தக்கூடியவளாக அன்னை மரியாளுடைய கருணை, அவருடைய அன்பு வழிநடத்துதல் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்றார். அன்னை மரியாளுடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி நடக்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக இயேசுடைய பிள்ளைகளாக நாம் என்றும் இறை நம்பிக்கையோடு வாழ இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது உதாரி மைந்தனுடைய அந்த உவமையை ஆண்டவர் அருமையாக நமக்கு இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். தந்தையருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அண்ணன் தம்பி, மூத்தவன் இளையவன் என்று பார்க்கிற பொழுது மூத்தவனும் தந்தையை விட்டு வெகு தொலைவில் தான் இருக்கின்றான். அவன் உடலளவே தந்தையோடு சேர்ந்திருந்தாலும் உள்ளத்தளவிலே அவன் வெகு தொலைவிலே இருக்கின்றான், வெளியே தான் அவன் இருக்கிறான் என்று கூட சொல்லப்படுகின்றது. ஆக இளைய மகன் தந்தையிடமிருந்து எல்லா சொத்துக்களை வாங்கி அவன் தந்தையை விட்டு புறந்தள்ளி சென்று விடுகின்றான். உதாரைத்தனமான வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்விலே தந்தை அன்பை மறந்து, தன் சகோதரனுடைய அன்பை மறந்து உதாரைத்தனமாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் செலவிடுகின்றான். அவன் கடைசியிலே அவன் நண்பர்கள் கைவிட்ட நிலையிலே தன் வாழ்க்கையை அவன் உணர்கின்றான். பணம் இல்லாத நிலையிலே, நண்பர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே தன்னுடைய வாழ்வு இதுதானா என்பதை உணர்ந்து தந்தையை நோக்கி அவன் திரும்புகின்றான். எழுந்து நான் தந்தையிடம் செல்வேன். அப்பா, வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்தேன், இனி நான் உன்னுடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று அதை உணர்ந்து தந்தையிடம் சொல்ல வருகின்றான். பாருங்கள், தந்தையும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தந்தை எப்போதுமே பாவிகளை அவர் வரவேற்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனமாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே அக்களிப்பும் மகிழ்வு உண்டாகும் என்பதற்கிழங்க ஆண்டவர் பாவிகளை அன்போடு வரவேற்கின்றார். எப்பொழுது அவர்கள் மனமாற வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த தவக்காலத்து இந்த 2ஆம் வாரத்திலே ஆண்டவர் ஊதாரி மைந்த அந்த ஓமையை நம்ம ஒருவழியாக அவன் எழுந்து தந்தையிடம் வருகின்றான். பாருங்கள், இன்றைக்கு நிறைய பேர் பாவம் என்ற சேற்றிலேயே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாவம் எனக்கு மன்னிப்பு கிடையாது, நான் பெரும் பாவி, நான் கடவுளுக்கு எதிராக பிறருக்கு எதிராக நான் வாழ்ந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை தோடு ஒளியட்டும் என்று வாழ்க்கையினுடைய ஒரு விரக்தியிலே கிடக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டு அந்த ஊதாரி மைந்தன் எழுந்து வந்தது போல அந்த மூத்த மகனிடத்தில் இருக்கிற அந்த பொறாமை எண்ணங்கள், அவனும் அந்த பொறாமைத்தனத்தில் அவனும் உதாரியாக இருக்கிறான். ஆக இங்கு ஒரு பக்கம் இளையவனும் சொத்தை விற்று உதாரித்தனமாக செலவிட்டு இருக்கின்றான், தந்தையின் அன்பிலிருந்து விலகி இருக்கிறான். ஆக பார்க்கிற பொழுது கடவுளுடைய அந்த அன்பு பெரிது, கடவுள் இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர், அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். நாம் எப்பொழுது வருவோம் என்று விழிப்பாக இருக்கிறார். ஆக நாம் அவரை நோக்கி வருகிற பொழுது, அவரிடத்தில் நாம் ஜெபித்து மன்றாடுகிற பொழுது கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய பாவத்துக்காக கண்ணீர் சிந்தி ராயப்பர் தன்னுடைய வாழ்விலே 3 முறை ஆண்டவரை மறுதலித்தலாக கண்ணீர் விட்டு வெதும்பி மனம் அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். அநேக பாவங்கள் நிறைய பேர் கண்ணீர் விடுவதில்லை, தங்களுடைய பாவத்துக்காக நிறைய பேர் கண்ணீர் விடுவதில்லை. பாவத்துக்காக நாம் மனம் வருந்துவோம், கண்ணீர் விடுவோம். செய்த தவறுக்காக, செய்த குற்றத்திற்காக, செய்த பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஊதாரி மைந்தனைப் போல நம்பிக்கையோடு வருவோம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார், ஆண்டவர் நம்மை மன்னித்து அரவணைப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே இயேசுடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போம்.
இந்த சனிக்கிழமையிலே தேவமாதா நமக்காக பரிந்துரைத்து நம் அனைவருமே விண்ணகம் செல்வதற்கு நமக்கு அருள் வரங்களை கொடுக்கிறாள் என்ற நம்பிக்கையிலே ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த நாளிலே குடும்பங்களை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு உதாரித்தனமாக இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வழி தவறி தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் பிறருடைய அன்புக்கு எதிராக, குடும்பத்திலே தந்தையுடைய தாயினுடைய பாசத்துக்கு எதிராக பல பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வழி தவறி செல்லக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் மீண்டுமாய் ஒன்று சேர்க்கப்பட, மீண்டுமாய் கடவுளுடைய அன்பிலே இணைக்கப்பட இந்த நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட நாளாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க, மீட்பை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய வல்லமையை தருவீராக, உம்முடைய இரக்கத்தை ஊற்றுவீராக. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, மீட்பின் நாளாக, இரட்சணியத்தின் நாளாக எல்லாருடைய உள்ளங்களிலுமே ஒரு மன மாற்றத்தை நிறைவாய் கொடுத்து தந்தையுடைய அன்பை சுவைத்து பார்க்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பதை உணர்ந்தவர்களாக இறை நம்பிக்கையோடு ஜெபிக்க, துதிக்க, மனம் வருத்தப்பட, தங்களுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி பரிகாரத்தை மேற்கொள்ள மீண்டுமாய் தந்தையோடு இணையக்கூடிய, குடும்பத்தோடு இணையக்கூடிய பிள்ளைகளாக, உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக என்றும் வாழ உம்முடைய கிருபையை அன்னை மரியாதை வழியாக தந்து ஒவ்வொரு உற்சாகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.